والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று ரமதானுல் முபாரக் 10ஆம் நாள், அதாவது முந்திய 10 இன்றோடு நிறைவு பெறுகிறது. இந்த புனிதமான ரமதானை 3ஆக பெருமக்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். முந்திய 10 ரஹ்மத் என்ற அருள் நிறைந்த நாட்களாகவும், நடுப்பத்தாக இருக்கக்கூடிய 11 முதல் 20 வரை உள்ள அந்த 10 மகுபிரத்து என்ற பிழை பொறுப்புக்கு உரிய நாட்களாகவும், இறுதி 10ஆக இருக்கக்கூடிய கடைசி 10 ஐத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கு பாக்கியமுள்ள இரவுகளாகவும் நாட்களாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் முதல் 10ஐ நாம் நிறைவு செய்திருக்கிறோம். தொழுகையில் நிறைவு செய்திருக்கிறோம், நோன்பு பிடிக்க இருக்கிறோம். மீதி எஞ்சியுள்ள நாட்களையும் இந்த புனிதமான ரமதானில் நாம் கழிப்பதற்கு நல்ல சிஹத்தோடும் ஆஃபியத்தோடும் நல்ல ராகத்தோடும் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமதானை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பாக்கியமானதாகவும் ஆக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் நாம் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நேற்றைய தினத்திலே ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை எடுத்து அதற்கான விளக்கத்தை, நீண்ட செய்திகளை நாம் சொல்லி முடித்தோம். அந்த வகையில் இன்று குர்ஆனினுடைய வரலாற்றில், குர்ஆனில் சொல்லப்பட்ட பல வரலாறுகளில் ஒரு வரலாறை சொல்ல இருக்கிறோம். அது ரஹ்மத்து சார்ந்ததாகவும் இருக்கிறது. அது அல்லாமல் இன்னொரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருள், அவனுடைய ரஹ்மத் எந்த அளவிற்கு உன்னதமானது என்பது குறித்து சொன்ன ஒரு செய்தியையும் இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அதையும் நாம் சொல்வோம். பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வது, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாவிலேயே மிக நீளமான சூறா பக்ரா, மாடு என்ற சூறா தான் மிக நீளமானது. குர்ஆனில் ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அடுத்தபடியாக இது இருக்குது. ஏறக்குறைய 2.5 ஜுஸுக்கள் இருக்கிறது. நீளமான ஒரு சூறா. அந்த சூறாவுக்கு ஏன் பக்ரா, மாடு என்று பெயர் சூட்டப்பட்டது என்பதற்கான விளக்கங்களை அந்த தஃப்சீரினுடைய அடிப்படையில் பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஏன் அல்லாஹ் அதுக்கு பக்ரான்னு சூட்டினான்? பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை, பனு இஸ்ராயில் யார் என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். பனு இஸ்ரவேலர்கள் கடந்த நிகழ்வு நாட்களிலே நாம் அதை சொல்லியிருக்கிறோம். பனு இஸ்ராயல்கண்டா யார், அவர்களுடைய ஆரம்பம், தொடக்கம் எங்கிருந்து வருகிறது என்ற அந்த வரலாற்று குறிப்பை நாம் சொன்னோம். இந்த பனு இஸ்ராயில்கள் இவர்கள் ஆரம்ப காலத்தில் அவர்கள் காளை மாட்டை தான் வணங்கி வந்தாங்க. மாடு தான் அவங்களுக்கு பிரதானமான ஒரு தெய்வமாக இருந்தது. மாட்டை தான் வணங்குவாங்க. இன்றும் கூட பல இடங்களிலே மாட்டை வணங்குறாங்க. கோமாதா என்று அவங்க வணங்குறாங்க. மாடை பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வரணும், மாடை அறுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். மாடு இறைவனும் அல்ல, கடவுளும் அல்ல, அது மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. அதனுடைய இறைச்சி நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இவர்கள், இந்த பனு இஸ்ராயில்கள் மாட்டை வணங்கி வந்தார்கள். அதன் மீது உஷ்ரிபு அவர்களுடைய
கல்பிலே அதனுடைய ஆசை அவர்களுக்கு போடப்பட்டிருந்தது. ஷைத்தான் போட்டு வச்சிருந்தான். கல்ப அந்த மாட்டை வணங்கணும், அதுதான் ஒரு முக்கியமான தெய்வம் என்று ஷைத்தான் அவர்களுடைய கல்பிலே போட்டு வச்சிருந்தான். இது ஒரு பக்கம் இருக்க, அன்றைய காலத்தில் இதெல்லாம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னால் நடக்குது, அவருடைய காலத்தில் நடக்குது. அன்றைய காலத்தில் ஒரு சாலிஹான மனிதர் இருந்தார். அவர் கொஞ்சம் ஏழ்மையாகவும் இருந்தார். அவர் ஒரு கட்டத்தில் மரணத்தை நெருங்கி மௌத்தாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது, சின்ன ஒரு பையன் இருக்கிறான், சின்ன வயசு ஒரு சிறுவன் இருக்கிறான், மனைவி, அவ்வளோதான், வேற யாரும் இல்லை. அவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார். யா அல்லாஹ், நான் மௌத்தாயிட்டா என் பிள்ளைய யார் பாப்பா, நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, என்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒரு மாடு தான் இருக்குது. அந்த மாடும் இல்லை, கன்று குட்டி இருக்குது. இந்த கன்றை வளர்க்கக்கூடிய தகுதி இந்த பிள்ளைக்கு இல்லை, சின்ன பிள்ளையா இருக்கிறார் என் மகன், என் மனைவிக்கும் இயலாது. ஆகவே இதை கொண்டு வந்து நான் என்ன செஞ்ச ஒரு காட்டில் விட்டுறேன். என் பிள்ளை வளர்ந்ததற்கு பிறகு அந்த மாட்டை நீ என்ன செஞ்சிரு, என் பிள்ளைக்கு நீ ஒப்படைச்சு, அதான் என்னுடைய சொத்து, அதை நான் ஒன்ன பொறுப்பாக நான் ஆக்குகிறேன்னு சொல்லி காட்டில் போய் விட்டுட்டு வந்தார். சில நாட்களில் ஒரு மௌத்தாவும் ஆயிட்டார். இந்த சிறுவர் வளர்ந்தார், வாப்பாவுக்கு தப்பாத பிள்ளையாக சாலிஹான வாழ்க்கையாக வாழ்ந்தார். நல்ல ஒரு பிள்ளையா தர்பியத்தாக இருந்தார். அம்மாவும் சாலிஹத்தான ஒரு பெண்மணி, ஒரு ஆபிதத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு வலியத், அவங்களாம் ஒரு ஒலி, பனு இஸ்ரவேலர்கள் இருந்தால் ஒரு அவுலியா, பொம்பளை அவுலியா, அவங்களும் பிள்ளையும் நல்ல தர்பியத்தான் வளர்த்துட்டு வர்றாங்க. அப்படி வளர்த்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இவர் என்ன செய்வார்னு கேட்ட, அந்த பிள்ளை அவர் காலையில் போய், அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டார், கொஞ்சம் உசுப்பாயிட்டார், காடுகளுக்கு போய் விறகுகளை சுமந்துட்டு வருவார். விறகுகளை எடுத்துக்கு பொறுக்கிட்டு வந்து பஜாரில் போய் விறகை விற்று அந்த காசை 3 பங்காக்குவார். ஒரு பங்கு தன்னுடைய தாய்க்கு, அதுக்கு தாய்க்கு உணவுகளை வாங்கிட்டு வருவார். இன்னொரு பங்கு தனக்குண்டு உணவுகளை வாங்குவார். இன்னொரு பங்கை சதக்கா செய்வார். அவர் இருக்கிறதே அல்லாஹ் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செய்கிறாரு, தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பகுதியில் 1/3 பங்கை சதக்கா செய்து விடுகிறார், தர்மம் செய்துவிட்டு மீதி 2 பங்கை தான் ஒரு பங்கு தன்னுடைய தாய்க்கு ஒரு பங்காக ஆக்கினார். இந்த பிள்ளையினுடைய ஆதத்தை பாருங்க, இரவு நேரங்களையும் 3ஆக பிரித்தார். தஃப்சீர்ல தெளிவாக இந்த வரலாறுகளை சொல்றாங்க. குர்ஆனுடைய பக்ராவுடைய சூறாக்களை எடுத்து பார்த்தா அந்த வரலாறுகள் நீண்ட வரலாறா இருக்கும். அந்த இரவையும் 3 பகுதிகளாக பிரிக்கிறார். எப்படி இரவை 3 பகுதிகளாக பிரிக்கிறார் என்று சொன்னா, ஒரு பகுதியிலே நின்று தொழுவார், இன்னொரு பகுதியிலே தூங்குவார், இன்னொரு பகுதியை தாய்க்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவார். அவர் உம்மாவுக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு இருப்பார். உம்மாவுக்கு காலமைக்க விடுறது, கையமைக்க விடுறது, உம்மாவுக்கு தடவி விடுறது, இந்த மாதிரி வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இது ஒரு இபாதத்து. தாய்க்கு ஹிதுமத் செய்கிறது ஒரு பெரிய இபாதத்துங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இந்த மாதிரி காரியங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். உம்மாவுக்கு ரொம்ப பிள்ளையை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை நினைத்து, ஏன்னா ரொம்ப தர்பியத்தாக இருக்கிறது, ரொம்ப அதபாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறது, தாய்க்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓரளவு வளர்ந்துட்டார், கிட்டத்தட்ட வாலிப பருவத்தை நெருங்குறார். தாயும் பார்க்குறாங்க, இந்த பிள்ளை வேணா வெயிலில் போய் விறகை எடுத்துகிட்டு பொறுக்கிட்டு வந்து அதை விற்று பஜாரில் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு தன் பிள்ளைகிட்ட சொன்னாங்க, வாப்பாங்க வா, உன்னுடைய வாப்பா உன்னுடைய தந்தை மௌத்தாகும் பொழுது உனக்காக ஒரு கன்றை என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போனாங்க, அதை காட்டில் விட்டுட்டு போனாங்க. அந்த கன்று இப்போ வளர்ந்துருக்கும், மாடா வளர்ந்துருக்கும், அதை போய் நீ வாங்கிட்டு வா, அதை எடுத்துட்டு வா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, அதை விற்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஏதாவது பொழைச்சிக்கிடலாம், நீ இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு பொறுக்க முடியல வாப்பா, நீ என்ன செய்துக்கோ, அந்த மாட்டை போய் நீ எடுத்துட்டு வா. அப்போ அவன் சொன்னாங்க, அம்மா நான் மாட்டை எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு வர்றதுன்னா எப்படி பிடிச்சிட்டு வர்றது, காட்டில் எத்தனை மாடு நிற்கும், ஏன் மாடு எதுங்கிறது எப்படி எனக்கு தெரியும். அவன் சொன்னாங்க, அதனுடைய முதுகிலே ஜோதி வீசி கொண்டு இருக்கும் சொல்கிறாங்க, அது தங்க கலரில் இருக்குங்கிறாங்க. அந்த கலரே தங்க கலர், அப்படியே தான் தஃப்சீல் எழுதுனாங்க, தங்க கலரில் இருக்கும், அதனுடைய ஒரு ஜோதி மாதிரி வீசி கொண்டு இருக்கும். அது மாத்திரமல்ல, நீ போய்
என்னுடைய ரப்பு, உங்க வாப்பா அந்த ரப்பு இடத்துல தான் பொறுப்பு கொடுத்துட்டு போய்க்கிறாங்க, என்னுடைய ரப்பு இடத்துல ஒப்படைக்கப்பட்ட அந்த மாடை நீ வான்னு சொன்னா அது உங்ககிட்ட வந்துடும், நீ போ, அதை கழுத்தை பிடிச்சிட்டு நீ என்ன செஞ்சிரு, கழுத்தை பிடிச்சிட்டு கொண்டு வா என்று என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி அனுப்புறாங்க. இவரும் காட்டுக்குள்ள போனார், அவங்க சொன்ன அந்த பகுதிக்குள்ள போனார். போய் சொன்னதும் அதே மாதிரி அந்த என்ன சொல்ல சொன்னாங்களோ சுலோகம், அந்த சுலோகத்தை சொன்னதும் அந்த மாடு வந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது மாடு, ரொம்ப அற்புதமான கலர், அந்த சொன்ன மாதிரி தங்க கலர்ல ஜிலு ஜிலுன்னு மினுங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு நூறாணியத்தான் இருக்குது அதுல. அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, கழுத்தை பிடிச்சாங்க, அதுவும் தானா வந்துருச்சு, ஏன்னா அது அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கப்பட்டது அல்லவா. அதை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாரு, அந்த புள்ள அப்படியே வர்றார். வரும் பொழுது அல்லாஹு தாலா ஒரு சக்தியை கொடுக்குறான், அந்த மாட்டுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த மாடு பேசுது. எப்படி பேசுது, சரதாசன் காலத்துலேயும் மாடு பேசியிருக்கு. சரதாசன் காலத்தில் ஒருத்தன் மாட்டை பிடிச்சிட்டு போனான். அதே மாதிரி ஒரு ஒரு ஆடு ஒரு ஆடு இருக்கிறதுல அந்த ஆடு மேய்க்கவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஓனாய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு. இவன் ஓடி போய் என்ன செஞ்சான், அது ஹதீதுகளில் வருது, அந்த ஆட்டு மேய்ப்பான் அந்த ஆட்டுக்குட்டியை போய் இழுத்துட்டு வந்துட்டான். அப்போ அந்த ஓனாய் சொல்லிச்சு, என்ன எனக்குள்ள ரிஸ்க்கை நீ இழுத்துட்டு போறியப்பா, அல்லாஹ் எனக்கு இந்த ரிஸ்க்கை வச்சிருக்கிறான், நீ இழுத்துட்டு போயிட்டியே அப்படின்னோடனே சுபஹானல்லாஹ் எதக்கல்ல முதியு, ஓனாய் பேசுதே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவன் என்ன சொல்றான். ஹதீதுகளில் இது இடம் பெற்றிருக்கு. அப்போ அந்த ஓனாய் சொல்லிச்சு, இது என்னப்பா பெரிய ஆச்சரியம், இது நான் பேசுறதா பெரிய ஆச்சரியம், மதீனா ஷரீஃபில் போய் பாரு, அல்லாஹ்வின் திருத்தூதர் வந்திருக்கிறாங்க, அவங்க வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதுதான் பெரிய அதிசயம், நீ அங்க போ என்று அவனுக்கு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு ஹதீதுகளில் தெளிவாக இருக்கிறது. அதே போல் மாடு பேசிய வரலாறும் இருக்குது. ஓதுநாயத்தினுடைய காலத்திலையும் ஓதுநாயத்து மாடு சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாற்ற வாழை பிடிச்சிக்கிட்டு போனாங்க. மாடு திரும்பி பார்த்து சொல்லிச்சு, இதற்காக நீங்க படைக்கப்படவில்லை அப்துல் காதிரே, இதற்காக நீங்கள் படையலாம் துஹ்லக் லிஹாதா, இதற்காக நீங்க படைக்கப்படலன்னு உங்க கை காலம் ஆடிடுச்சு, நீங்க இதுக்காக படைக்கப்படலைன்னு அது என்ன செய்யுது, மாடு சொல்லியது. இப்படி மாடு பேசிய வரலாறுகள் இருக்குது. அப்ப அந்த மாடு பேசுது, என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, நீ ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டி இருக்கே, என் மேலே ஏறி வந்தா உனக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்குமே, மாடு சொல்லுது, என் மேலே நீ ஏறி வந்தால் ராகத்தாக இருக்குமே, இவ்வளவு தூரம் நீ நடந்து போவா, என் மேலே ஏறி வாமே என்று அந்த பிள்ளைக்கு சொல்லுது. அப்ப அந்த பிள்ளை சொல்றாரு, எங்க அம்மா உன் மேலே ஏறி வர சொல்லல, என் தாய் உன்னுடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வர சொன்னாங்க, கழுத்துல கையை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சா வர சொன்னாங்களே தவிர அதைத்தான் நான் செய்வேனே தவிர நான் உன் மேலே ஏற, ஏன்னா என் தாய் அதை சொல்லலையே என்று அந்த பிள்ளை சொன்னதும் இது சொல்லிச்சான், அல்லாஹ் உன்னை சோதிக்க சொன்னா, எனக்கு உண்மையிலேயே என் மேல நீ ஏறி இருந்தால் என் மேல ஏற முடியாது, நீ என் மேல உன்னால ஏறவும் முடியாதுங்கிறது மாத்திரமல்ல, உன்னை விட்டு நான் போயிருப்பேன், உன்னை விட்டுட்டு நான் என்ன செஞ்சிட போயிருப்பேன், உன்னை சோதிப்பதற்கு நீ எப்படி இருக்கிறாய், உன் தாய் அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறது தான் உன்னை இப்படி செய்ய சொன்னான், என்ன செய்ய சொன்னான் என்று அது சொன்னதும் இவர் அமைதியாக என்ன செஞ்சிடறாரு, வந்துடுறாரு, மாடை கொண்டு வந்து கொடுத்துட்டாச்சு. இந்த மாடு தான் வாப்பா, இதை கொண்டு போய் சந்தையில் போய் நீ வித்துட்டு வா, எவ்வளோக்கு விற்கணுமா, 3 தீனார் 3 தனானீர் தங்க காசுகள், 3 தங்க காசுகளுக்கு நீ வித்துட்டு வா. அந்த காலத்தில் 3 தங்க காசுனா ஒரு பெரிய நாணயம் தானே, ரொம்ப காலத்துக்கு முன்னால் 3 பவுனுன்னு வைங்களேன், இப்போ 3 பவுனுன்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய அது பெரிய பாக்கியமான 3 பவுனுங்கிறது பெரிய விஷயமாக தான் இருந்தது அந்த காலத்தில் உள்ள அமௌண்ட்டை பார்த்தா. அப்போ 3 பவுனுக்கு 3 தங்க காசுகளுக்கு நீ வித்துட்டு வா என்று சொல்லி தாயார் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் சந்தைக்கு போறார். போற வழியில் ஒரு ஆள் அங்கேருந்து வர்றார். இந்த மாடு எனக்கு நல்லா இருக்கே, மாடு தான் அழகா இருக்கே, அழகான மாடா இருக்கே, இந்த மாடு எனக்கு தாங்களே, இது என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. 3 தங்க காசு. 3 தங்க காசா, நான் 6 தர்றேன், 6 தங்க காசுகள், சித்தத்து தனானீர் 6 தங்க காசுகளை நான் தர்றேன், எனக்கு இது தாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அட 3க்கு 6 கிடைக்குது, டபுளாக கிடைக்குது, கடைகளை கொடுத்து காசை வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ அவர் சொன்னார், அப்படி செய்யலாது, எங்கள் அம்மா 3 காசுக்கு தான் விற்க சொல்லிக்கிறார், அதோடு மாத்திரமல்ல விற்பதற்கு முன்பாக யாராவது கேட்டால் எங்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க, எம்மாட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் என்ன செய்யணும், அது போய் கேட்டுட்டு வா, பரவாயில்ல நான் அங்கனே நிற்கிறேன். அவர் அங்கேருந்து போனார். மாட்டையும் கூட்டிகிட்டு போய் தாயிட்ட கேட்குறார், அம்மா இந்த மாதிரி போகிற வழியில் ஒருத்தர் வந்தார், நீங்கள் 3 காசுக்கு விற்க சொன்னீங்க, அவர் 6 தங்க காசுக்கு கேட்குறாரு. அப்படியா வாப்பா, சரி பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், நீ 6 தங்க காசுகளுக்கு தான் விற்கணும்,
அதுக்கு குறைச்சி விற்க வேணாம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய இறக்கத்தில் என்ன செய்ய நம்ம கிடைச்சிருக்குது, நீ 6 தங்க காசுக்கு விற்றுக்கோ. நீ வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தான்னு சொன்னால் எங்கிட்ட கேட்டுக்கிடணும். 6 தங்க காசு விற்கிறதுக்கு உனக்கு நான் உரிமை தந்துட்டேன். வேற இதில் ஏதாவது கூடுதல் குறைவு ஏதாவது வருதுன்னா நீ என்னட்ட என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு அங்கே புறப்பட்டு வர்றாரு. இந்தாங்க, அவர் அங்கே நிற்கிறார். இந்தாங்க 6 தங்க காசுகள் தாங்க, 12 தங்க காசுகளுக்கு தான் நான் இதை வாங்குவேன் அப்படிங்கிறார் அவர். இவன் பார்த்தான் 3க்கு விற்க வந்தான், 6க்கு கேட்டார். இப்போ அதை டபுள் ஆகி 12 தங்க காசுகள்ங்கிறார். அப்போ நான் இதை என் தாயிட்ட தான் கேட்கணும். ஆனால் ஒரு ஷரத்து அவர் சொல்கிறார், 12 தங்க காசுகள் நான் தர்றேன், ஆனால் இந்த உம்மாட்ட போய் கேட்டு வர்றேன், அதெல்லாம் இங்கனைக்குள்ளே சப்ஜெக்டை முடிச்சுட்டு போயிடணும். இந்த உம்மாட்ட போய் கேட்டு வரக்கணி அங்கே நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கணும், இதெல்லாம் சரி வராது. 12 தங்க காசை வாங்கு, இன்னும் ரெடியாக இருக்கு பிடி, அதோட நீ என்ன செய்ய, மாட்டை தந்துட்டு போயிட வேண்டிதான். அவர் சொன்னார், லா அஷ்தரி, நான் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, லாபியோ, நான் அப்படிலாம் விற்க முடியாது, நான் என்னுடைய தாயினுடைய சொல்ல மீறி நான் இதையும் செய்ய மாட்டேன். இருக்கிறேன்னா இங்கே நில்லுங்க, நான் போய் கேட்டுட்டு வர்றேன், இல்லைன்னா நீங்கள் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் இப்போ சந்தையில் போய் என்ன செஞ்சுக்கிடுவேன், 6 தங்க காசுகளுக்கு நான் விற்றுக்கிடுவேன். அப்படியா, சரி போய் கேட்டு வரேன், நாங்கள் நிற்கிறேன். நேராக போனார், தாயிட்ட போய் கேட்குறாரு, அம்மா இந்த மாதிரி அதே மனுஷன் 6 தங்க காசுகளுக்கு இப்போ நீங்கள் கொடுக்கச்சுன்னு கொடுத்தா அவர் 12 தங்க காசு தருவேங்கிறாரு. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்களா, அப்படின்னா அவர் ஒரு மலக்கு தான், மனுஷன் இல்லை. அவர் ஒன்று சோதிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நீ அவர்கிட்ட கேளு, இந்த மாட்டை விற்கவா வானாமா. ஒன்று விற்காம அவர் தடுக்கிறார். அவர் விற்காம என்ன செய்கிறாரு, அந்த மலக்கு தடுக்கிறாங்க. இந்த மாட்டை விற்கவா வானாமா, நீங்கள் மனுஷன் இல்லை, நீங்கள் ஒரு மலக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க. அப்போ ஒரு அவுளியாவாக இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். அந்த பெண் இந்த பிள்ளை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் மனிதர் இல்லையா, நீங்கள் ஒரு மலக்கம், இதை விற்கவா வானாமா, அல்லாஹ் என்ன விருப்பம் தெரிவிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. லா தபிஹு, இதை நீ விற்க வேணாம். அவர் ஒத்துக்கிறார். அப்போ அது மலக்குங்க தெரிஞ்சு போச்சு, இதை விற்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய விருப்பம். மூஸா இப்னு இம்ரான், செய்தினா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும், அல்லது நடந்துக்கிட்டு இருக்குது, அல்லது நடக்கும். அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஆட்களை அனுப்புவாங்க, இந்த மாதிரி மாட்டை தேடி ஆள் அனுப்புவாங்க. அப்படி வரும் பொழுது இந்த மாட்டை நீங்கள் விற்றுக்கிடணும், அவங்களுக்கு நீங்கள் மாட்டை வைங்க. எப்படி விற்கணும்னு கேட்டால், ஒரு தட்டை, பெரிய தட்டு எடுத்துக்கணும், தராஸ், அந்த தட்டில் தூக்கி இந்த மாட்டை உட்கார வச்சு எதிர்த்த தட்டுக்குள்ள தங்க காசாக வைக்கணும். மாட்டுக்கு தங்க காசு வைக்கணும், எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் கேட்கணும். அப்படி தந்தா மாட்டை நீங்கள் விழுங்க. அல்லாஹ் தஆலா எப்படி அள்ளி கொடுக்குறான்னு பாருங்க. 3 தங்க காசுக்கு விற்கணும்னு சொல்லி நினைச்சதுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர் தந்தையினுடைய துஆவையும், அவரும் ஒரு சாலிஹாக இருந்ததின் காரணத்தினாலும், பிள்ளைகளும் சாலிஹாக இருக்குது, தாயும் சாலிஹாக இருக்கிறா, எல்லாம் சாலிஹாக இருக்கிறதுனாலையும் தன் பிள்ளையை அவன் என்ன செஞ்சாரு, அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சாரு. என் பிள்ளை நீ பாதுகாத்துக்க ரப்புன்றதுனால அல்லாஹு தஆலா இப்படி அள்ளி கொடுக்குறான். 3 தங்க காசு, என்ன இது 3000 தங்க காசு வச்சாலும் நிறையுமா? மாடுல மாட்டை தூக்கி ஒரு தராசனுடைய ஒரு தட்டுலையும் அதுக்கு நிகராக தங்க காசா போடணும், எவ்வளவு போட்டு ஆகணும்? பாலமான தங்க காசா போட முடியும், தங்க கட்டிகளாக பாலங்களாக தான் இங்கே இறக்கணும். அது வரைக்கும் நீங்கள் விற்கக்கூடாது. அதுக்கு எடைக்கு எடை தங்க. நம்ம ஊர்லாம் எடைக்கு பணம் காசுலாம் வச்சு வெள்ளிலாம் வைக்கிறாங்களே அரசு, இந்த அரசியல்வாதிகள் தராசில் போய் உட்காந்துக்கிடுவானோ, அடுத்த தராசில் விறகுக்கு பதிலாக தங்க கட்டிலாம் வச்சு, இப்போ நிறைய வெள்ளி கட்டி வச்சாங்க, பணத்தை தூக்கி போடுவாங்க, காசுகளை தூக்கி போடுவாங்க. இந்த கூத்துக்கள்லாம் நடக்குது அரசியலில், நம்ம ஊரில் பார்க்கலாம். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்யான், தங்கத்தை வைக்க சொன்னால் மாட்டுக்கு எடையாக தங்க கட்டிகளை வைக்க சொல்லுங்க அப்படின்னு மலக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க உம்மா சரி அந்த மாதிரி இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கு, அந்த நிகழ்ச்சி அப்படியே இருக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் இருந்தார், அவர் பெரிய ஒரு செல்வந்தர், மூஸா அலைஹிஸ்ஸலாம் உடைய கவுமில் தான், அவங்களுடைய ஊர்லேயே இருக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அல்லாஹ் தஆலா பெரிய வசதியை கொடுத்துருந்தான், ரொம்ப பெரிய வசதி. அவருக்கு வாரிசே கிடையாது, ஒரே ஒரு வாரிசு தான், தம்பி மகன். தம்பி மகன் மட்டும்தான் வாரிசாக இருக்கிறான், தம்பியும் இல்லை, தம்பியினுடைய மகன் மட்டும்தான் வாரிசாக இருக்கிறான். இவர் மௌத்தானா அந்த சொத்து பூரா இவருக்கு தான் வந்து சேரும். இவனை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இவர் போய் சேருவாருன்னு நிறைய இடங்கள் நடக்குமா இல்லையா? அவர் போனால் எப்போ நமக்கு வந்து சேருன்னு சொல்லி அவனை எதிர்பார்க்கிறான். இந்த கிழமை சீக்கிரம் சாவுற மாதிரி இல்லை, அதுக்கு முன்னால் இவன் போய் சேர்ந்துருவானோங்கிற பயம் இவனுக்கு வந்துருச்சு. இப்படியாக கொஞ்ச நாள் போது ஹவுஃப் அதிகமாகிட்டு இருக்குது. அவர் போகிறதுக்கு முன்னால் நாம் போயிட்டா இதெல்லாம் எப்போ அனுபவிக்கிறது, யார் அனுபவிக்கிறது? நாம் போனால் அடுத்த வாரிசும் இல்லை, பைத்துல் மாலுக்கு போய் சேர்ந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது கடைசியில் என்ன செஞ்சான், அவனு பார்த்தான் சரி வராதுன்னு சொல்லி இவரை என்ன ராத்திரியோட ராத்திரி கொன்று கொலை செய்து
அந்த சடலத்தை ஜனாசாவை தம் ஊரில் இல்லாமல் பக்கத்து ஊரில் கொண்டு வந்து போட்டு போயிட்டான். இனி பக்கத்து ஊருக்கு இந்த ஊருக்கும் பலாயம் வந்துடுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு திட்டத்தை செஞ்சுட்டு போயிட்டான். இனி அங்கே பார்த்தா இங்கே ஜனாசா அங்கே கிடக்குது. இந்த செய்திகள், ஒரு கொலை செய்யப்பட்டு ஒரு பெரியவர் செல்வந்தர் கிடைக்கிறார். ஏன்னா அவர் கொஞ்சம் பிரபலியமான ஆள், செல்வந்தராக இருக்கிறாரு, பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரராக இருந்தார். உடனே இந்த செய்திகள் பரவலாக ஆகி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வர்றாங்க. இவனா அழுன்னு அழுகுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து, ஒரு நபிகிட்ட வந்து நம்ம சொல்கிறோமே, யோசிக்கணும் இல்லையா? அவன் வந்து சொல்கிறான், என்னுடைய பெரியப்பாவை யாரோ கொண்டுட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டுட்டாங்க, எனவே அவனை எனக்கு பிடிச்சி தரணும், அவனை எனக்கு நீங்கள் தண்டிக்கணும், அவனை எனக்கு காட்டுங்க, அவனை தண்டிக்கணும், நீங்கள் ஒரு நபியாக இருக்கிறீங்க என்று யார்கிட்ட முறையிடுறான்? மூசா நபிகிட்ட வந்து அவனே முறையிடுறான். எவ்வளோ பெரிய தில் இருந்திருக்கணும் அவனுக்கு. இங்கே இப்போ எத்தனையோ அந்த பத்திரிகையில் நம்ம பார்க்குற இந்த இதே கதைகள் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அவனே மாப்பிள்ளையை கொண்டிருப்பான், அவனே கணவனை கொண்டிருப்பான். இந்த மாதிரி கதைகள்லாம் என்ன செய்யுது, நடக்குது. அல்லது அவன் மனைவியை கொண்டிருப்பான், கொண்டு அவனே போய் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுவான், என் மனைவி செத்து போயிட்டான். இந்த கூத்துக்கள்லாம் நடக்குதா இல்லையா? இதே மாதிரி இவனே போய் ரிப்போர்ட் கொடுக்குறான், செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொலையை செஞ்சு போட்டு போயிட்டானோ இன்னும் கதறி அழுது. சுபஹானல்லாஹ், அவன் அழுகிறத பார்த்து இருக்கிறவங்களாம் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ பெரிய நடிப்பு. அப்படி நடித்து என்ன அவங்க பார்த்தாங்க, துப்பு துளைக்கு பார்த்தாங்க, ஒன்றும் வரல. அல்லா இடத்துல முறையிட்டாங்க. இது யாரு செஞ்சா? இது திட்டமிட்ட கொலையில் அவன் சரியான எல்லாம் எந்த அடையாளமும் இல்லாமல் அவன் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொலைங்கிறதால கண்டுபிடிக்க முடியல, துப்பு துளக்க முடியல. ரப்புல் ஆலமீன் கேட்டாங்க, சரி மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இந்த மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை, வால் பகுதியை, அது ஒரு பகுதி வால் பகுதின்னு வருது, அந்த வால் அறுத்துறணும். மாட்டை அறுத்து அந்த வால் பகுதி எடுத்து அவனை அடக்கியாச்சு. அவனோட கபூரில் போய் நீங்கள் அடிங்க. அவன் எழுந்து தன்னை கொலை செய்தது யாருங்கிறத அவனே சொல்லிடுவான். முடிஞ்சுது, சப்ஜெக்ட் முடிஞ்சுதா இல்லையா? அப்போ இதில் ரெண்டு விஷயம் பாருங்க. அல்லாஹ்வுத்தாலா இதில் என்ன செஞ்சிருக்கிறான்? ஏன் மாட்டை அறுக்க சொன்னான்? மாட்டை அறுக்க சொன்னது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இவர்களுடைய கல்பில் இவங்க மாடைத்தான் வணங்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் ஏற்கனவே என்ன செய்யறாங்க, மாட்டை வணங்கிட்டு வந்தவங்க தான். அப்படி மாட்டை வணங்கிட்டு வந்ததின் காரணத்தினால் இப்போ அல்லாஹ்வின் பக்கம், தௌஹீதின் பக்கம் அவர்களை திருப்பப்பட்டாலும் கூட அந்த மாட்டின் பாசம் அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தது. அந்த பாசத்தை அறுக்கணுங்கிறதுக்காக தான். அதை அறுக்கும்போது ரொம்ப யோசிப்பாங்க, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அதை கடவுளை அறுக்கிறமேங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்தது. அதை அறுக்கணும், அந்த எண்ணத்தை அறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் மாட்டை அறுக்கிறதுக்கு சொன்னான். அது ஒரு காரணம். சரி, இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ அந்த அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த அவங்களாம் வந்தாங்க. மாட்டாருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துல ஒரு மாட்டை வாங்க வேண்டியதான். மாட்டை பிடிச்சி அறுத்து போய் அடித்தா முடிஞ்சு போச்சு. மா லவுனுஹா, அதனுடைய நிறம் என்ன? கால் உதுஅனா ரப்பக யுபய்யின் லனா மாஹிய, அது எப்படி இருக்கும்? மா லவுனுஹா, அதனுடைய கலர் என்ன? ஒன்னொன்னா கேட்டான். இப்போ ஒரு மாடுன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு மாட்டை அறுத்துடலாம். அது சின்ன மாடோ, பெரிய மாடோ, கருப்பு மாடோ, செவப்பு மாடோ, வெள்ளை மாடோ, புள்ளி போட்ட மாடோ, ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து முடிஞ்சு போச்சு. இப்போ அது மாஹியா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லதும், அப்போ அது உழுத மாடா உழாத மாடா அப்படிங்கும்போது, அப்போ உழுதது உழாதது அப்படிங்கிறது எல்லாம் பிரிக்கிறான். இப்போ பிரிக்க வேண்டியது வந்துருச்சு. உழுத மாடு, உழாத மாடு, உழவு செய்திருக்காது, அந்த மாடு என்ன செஞ்சிருக்காது, உழவு செய்திருக்காது, உழவு செய்ய வயலிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்காது. இனி பயன்படுத்தப்பட்ட மாடுலாம் இல்லை, இனி இந்த மாட்டுக்குள்ளே தான் நீ தேர்ந்தெடுக்கணும். இப்போ அது கொஞ்சம் தேடி தானே பார்க்கணும். சரி, அதனுடைய கலர் என்ன? அதனுடைய கலர் சஃப்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, சஃப்ரா. சஃப்ரான்னா தங்க கலர், மஞ்சள் கலர். நம்ம மஞ்சள் கலராக இருக்கக்கூடியது, மஞ்சள் கலரை போய் எங்கே தேடுறதுப்பா? இனி அது எப்படி இருக்கும், வயசு என்ன, அது என்ன, இது 3 இது சொல்கிறோம். அதுக்குள்ளே நிறைய செய்திகள் கேட்டதாக தஃசீர்கள் எழுதுவாங்க. அது எப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு கேட்க 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 இந்த அடையாளங்களை கூட்டி 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 சொல்ல சொல்ல கடைசியில் என்ன நடக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போய்விடும். அடையாளங்களை கூட்டி சொல்ல சொல்ல என்ன செய்தாகிவிடும், கண்டுபிடிப்பது கடினமாக ஆகிவிடும். இப்போ உதாரணமாக யாராவது ஒரு மனுஷன் ஒரு கடையில் போய் நீ என்ன செஞ்சுட்டு வாப்பா, சாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறோன்னு வைங்க. ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த நாதன் தெருவில் இருக்கிற கடையில் தான் வாங்கணும்னு சொன்னால் வேற கடையில் வாங்க முடியுமா? அந்த தெருவுக்கு மட்டும்தான் போகணும். சரி, அந்த தெருவுலையும் அது எப்படி இருக்கணும், கடை எத்தனை அளவு இருக்கணும், கடை இத்தனை இன்ச்சு அளவு இருக்குது, இத்தனை மீட்டர் அளவு இருக்குதுன்னு சொன்னால் இனி அந்த கடையை பார்க்கணும். சிரமமாக ஆகிடுமா இல்லையா? அவர்களாக தங்களுக்கு சிரமத்தை தேடிக்கொண்டார்கள். இப்படி கேள்விகள் மேலு கேள்விகளை எழுப்பி அவர்கள், அந்த பனு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கஷ்டத்தை தேடிக்கொண்டார்கள். இனி அத மாதிரி இந்த கலரு, இந்த அளவு, இந்த வயசு, அது உழாத மாடு, அந்த மாடு, இப்படிலாம் அல்ல கேட்க கேட்க அல்ல பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியாக தான் என்ன செஞ்சாங்க,
இப்பதான் ஹக்கு சரியா நீங்க விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த மாட்டை தேடினாங்க. மாடு கிடைக்குமா? அட மாடு எங்க கிடைக்க? லா தஸ்அலு அன் அஷியா இன் துபுத லக்கும் தசுஉக்கும். அல்லாஹ் இது சம்பந்தமாக தான் சொல்றான். இது சம்பந்தமாகவும் சொல்றான். தேவையில்லாத கேள்விகளை நீங்கள் எழுப்பாதீர்கள். தேவைன்னா மட்டும்தான் கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலேயே தெரியல, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி நிகழ்ச்சி ஒன்று வைக்கணும்னு வைங்க. கேள்வி நிகழ்ச்சி கேளுங்க. நீங்க கேளுங்க அப்படியே சொல்லக்கூடாது முதல்ல. அதே குர்ஆனுக்கு முரண். நீங்க ஏதாவது கேளுங்களேன். இந்த இப்படி கேட்பதே குர்ஆனுக்கு முரணானது. அப்ப என்ன? லா தஸ்அலு அன் அஷியா இன் துபுத லக்கும். அப்படி ஒரு பதில் உங்களுக்கு விளக்கப்பட்டால், சொல்லப்பட்டால், தசுஉக்கும், அது உங்களுக்கு கேட்டை ஏற்படுத்தும். கேட்டதான் தரும். நீங்க தேவையில்லாத கேள்விகளை நீங்க என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அவசியமா இருந்தா ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குந்தும் லா தஅலமூன். நீங்க அறியாதவர்களாக இருந்தா ஒரு விஷயத்தை நீங்க அறியணும்னு வர்றீங்க, விரும்புறீங்க, அப்ப நீங்க கேளுங்க. அறிந்தவர்களிடத்தில் கேளுங்கள் என்றும் சொல்லும் அல்லாஹ். தேவையில்லாம நீங்க கேட்க கூடாது. கேட்டா அது உங்களுக்கு நஷ்டத்தையும் கேட்டையும் உங்களுக்கு தருங்கிறான். அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்டா மாட்டை அறுத்துட்டு போயிருக்கணும். சப்ஜெக்ட் முடிஞ்சது. அது என்ன கலரு, என்ன வயசு, அப்படி என்ன, மாகிய மாலவுனு என்று போட்டு கேள்விகளாக போட்டு தேடினா கடைசியில் மாடு கிடைக்கல. அங்க பார்த்தா தேடையில. கடைசியில் எந்த மாடு வருது? நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம், ஆரம்பத்தில் சொன்னோம். அந்த மாட்டு தான் இதுக்கு பொருந்துது. கடைசியில் வந்து பார்த்தா இந்த மாடு சாதாரணமாக ஒரு அரை தங்க காசு கொடுத்தா அல்லது ஒரு தங்க காசு கொடுத்தா ஒரு மாட்டை வாங்கிட்டு போயிருக்கலாம். சாதாரண ஒரு மாடு. இது கொஞ்சம் தங்க நிறத்தில் உள்ள மாடு அல்லவா? இதுக்கு ஒரு 3 தங்க காசுனா அது தாய் நிர்ணயிச்சாங்க. ஒரு தங்க காசில் வாங்க வேண்டிய ஒரு மாட்டை 3 தங்க காசுக்கு நிர்ணயிச்சாங்க. கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? அல்லாத விற்க விடாம தடுத்து எடைக்கு எடை தங்கம். மாட்டை ஒண்ணுல வைக்கணும், தங்கத்தை ஒரு இதுல வைக்கணும். அந்த எடைக்கு தங்கம். இவன் போய் கேட்டான், மாட்டை கண்டுபிடிச்சுனா மாடு வந்துருச்சு. இதுதான் கரெக்டா, அல்லாஹ் சொன்னது சரியா இருக்கு, இந்த மாடு தான். இந்த மாட்டை விலை பேசு. என்ன வேலை? எடைக்கு எடை தங்கம். திகைச்சு போயிட்டானோ. இப்ப கேடு வந்துருச்சா இல்லையா? இப்ப அவன் தானே கொடுக்கணும். இனி அவ்வளவு பேரும் வசூல் செய்யறான். அதை வாங்குன்னு எல்லாத்தையும் இருக்கிற தங்கம், அவன் நிறைய தங்கம் வச்சிருந்தானோ. பனு இஸ்ரவேலர்கள் வந்து பெரும்பாலும் பொற்கொள்ளர்களாகத்தான் இருந்தாங்க. நிறைய பொற்கொள்ளர்கள் தான் அவர்கிட்ட இருந்தாங்க. தங்கம் அவர்களிடத்துல குவிந்து இருந்தது. ஏன்னா அவ்வளவு தங்கத்தை என்ன செஞ்சாங்க? கேட்டு அவ்வளவு வேட்டை எல்லாரும் பொறுப்பாளாகிட்டாங்க. பொறுப்பாளிகளாக எல்லாரும் ஆகிட்டாங்க. எனவே அந்த தங்கங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு கடைசியாக ஒரு வகையை என்ன செஞ்சது? சுபஹானல்லாஹ், பல கிலோ, எத்தனையோ கிலோக்கு தங்கம் கொடுத்து அந்த மாட்டை வாங்கிட்டு போனாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த சாலிகான மனிதர், ஆரம்பத்தில் நாம் சொன்ன அந்த செய்தி, சாலிகான மனிதராக இருக்கக்கூடிய அவர் என்ன அல்லாஹுவிடத்தில் எப்படி தன்னுடைய பிள்ளையை ஒப்படைத்தாரோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைக்கிறான். அது அவனுடைய ரஹமத்தில் உள்ளது. அல்லாஹ்வை நம்பினால் அவன் கைவிட மாட்டான். ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் முழுமையாக அல் அமீனாக அவன் இருக்கிறான், நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான். அவன் முழுமையாக அவனை நம்பினா அவன் கைவிடுவது இல்லை. அவன் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன். அல் கரீமு இதா வஅத வஃபா. சங்கையானவன் யார், மேன்மையானவன் யார்? வாக்களித்தால் நிறைவேற்றுபவன் என்று கண்மணியாம் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ் மிக கரியமாக இருக்கிறான், அக்கிரமாக இருக்கிறான். அவன் ரொம்ப நிறைவேற்றக்கூடியவனாக, சங்கையானவனாக அவன் இருக்கிறான். அவன் வாக்கு கரீம்னு சொன்னாலே சங்கையானன்னு சொல்லுவோம். பொதுவாக கரீம்னு சொன்னா அரபுகள் எதுக்கு சொல்லணும்னா அதிகமான கொடை கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் கரீம்பாங்க. கரம்டாலே கொடை தான். கொடையை அள்ளி அள்ளி தாராளமாக கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு 3 தங்க காசுகள் பொறுமதியான ஒரு மாட்டை ஒரு 3000 கிலோவா, எத்தனை கிலோவா அல்லாஹ்வாலாம், அந்த கிலோ தங்கத்துக்கு என்ன செய்ய கொடுக்க வைத்தான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். காரணம் என்ன? அந்த தந்தை, அந்த பிள்ளையினுடைய தந்தை அவரை நம்பினதுனால அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பிள்ளையை ஒப்படைச்சாங்க, தன்னுடைய மனைவியை ஒப்படைச்சாங்க, அந்த மாட்டையும் ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி வைக்கிறான். அவன் பொறுப்பேற்றா எப்படி இருக்கும்? நம்ம பொறுப்பேற்று நம்மகிட்ட ஒரு ஆள் பொறுப்பு தந்துட்டு போறாரு. வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் வரலாற்றிலே இருக்குது. ஒரு மனிதர் என்ன செஞ்சார்? போனார். அவர் என்ன செஞ்சார் கேட்டால் ஒரு 100 தங்க காசுகள் வச்சிருந்தார். அவர் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது இன்னொரு இடத்துல ஒரு தாஜிர், ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி இவருக்கு நண்பர், அவர் இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சார்? கொடுத்துட்டு போனார். இதை நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், போயிட்டு வந்து இந்த தீனார்களை நான் என்ன செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன் என்று அவர் கொண்டார். அவர் என்ன செய்றார்? அவர் கண்ணுக்கு முன்னாலேயே அந்த பையை வாங்கி உள்ளே வச்சு பூட்டி சாவியை வச்சுட்டார். அது அப்படியே இருக்கும்.
இந்த சாவி இந்த இடத்துல தான் இருக்கும். ஒருவேளை நான் மௌத்தா போய் நீங்கள் ஹயாத்தா இருந்து அந்த சாவி எடுத்து என்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கங்க. இந்த பெட்டியில் இங்கே தான் இருக்கும், இதை மாறாது, இப்படி தான் இருக்கும் என்று அவர் வாக்களிக்கிறார். இவர் ஹஜ்ஜுக்கு போனார். போனவர் அங்கே என்ன செஞ்சார், அந்த காலத்துலலாம் போனாங்க போய் திரும்ப தங்கிக்கிடுவாங்க. சில வருடங்கள் அங்கே தங்கி விட்டார். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அங்கே தங்கி 6 ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவர் திரும்புகிறார். அவ்வளோ லேஸ், இன்றைய காலமாக லேசாக போயிட்டு வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால 6 ஹஜ்ஜுகளை நம்ம ஊர்லேருந்து நம்ம ஆபாக்கள் போனாங்களே, போனால் சும்மா உட்காருவாங்க. சின்னமுத்துவாப்பா போனாங்க, அவங்க போனாங்க, ஹதீதுகள் வருது, வரலாறுகளில் வருது. அவங்களாம் போய் நான் உடனே வர்றாங்க, வருஷக்கணக்காக அங்கே இருந்துடுறது. இருந்து பல ஹஜ்ஜுகளை முடிச்சுட்டு அப்படி என்ன பல வருஷம் அங்கே இருக்கிறது, அங்கே ஓதுறது, ஓதி கொடுக்கறது, மதீனா ஷரீஃபில் போய் தங்குறது, அங்கே உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய மஜ்லிஸில் உட்காந்து அந்த மஸ்ஜிதிலே உட்காந்து அங்கே என்ன செய்வாங்க, உலமாக்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள்கிட்ட படிக்கிறது, இல்ம படி நிறைய இஜாசத்துக்களை பெறுவது, இப்படியெல்லாம் அதுக்கு பயன்படுத்தி என்ன செய்வாங்க, தன்னுடைய மக்களுக்கு கொண்டு வந்து அந்த பயனை கொடுப்பாங்க. இதான் அந்த காலத்தில் நடந்தது. அதே மாதிரி இந்த மனுஷர் என்ன செஞ்சார், 6 வருடங்கள் அங்கே இருந்து ஹஜ்ஜுகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு பல பாக்கியங்களை பெற்றுவிட்டு அவர் திரும்பி வர்றார். வந்து இனி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் வருவாங்க போவாங்க. அந்த சில நாட்கள் முடிச்சு ஒரு 2-3 நாள் கழித்து திருப்பி தன்னுடைய நண்பர் இடத்துல போகிறார். அவர் ஹயாத்தா தான் இருக்கார், அந்த தாஜிர், அந்த வியாபாரி ஹயாத்தா இருக்கிறார். அவர் இடத்துல போய் கேட்குறார், இந்த மாதிரி நான் உங்கள் இடத்துல ஒப்படைத்தனே, அந்த இதை வாங்கிக்கலாமான்னு. தாராளமாக, இந்த பெட்டி அப்படியே இருக்குது பாருங்கள் என்ன. அந்த சாவியை எடுத்தார், திறந்தார், கொடுத்தார். சில நாங்களாம் பார்த்துருக்குறோம், எங்களுடைய காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பள்ளிகளில் மஜ்லிஸுகளில் பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அந்த கணக்குகளை ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்சா அந்த ரூபா நோட்டை கூட மாற்றிருக்க மாட்டாங்க. இப்போ 100 ரூபா நோட்டுன்னு சொன்னால் எந்த 100 ரூபா நோட்டு அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டதோ அந்த 100 ரூபா தான் ஒப்பாயம். ஒரு சில்லறைக்கு கூட நம்ம எடுத்து, இப்போ மார்க்கத்தில் அது ஆகுமானதான், சில்லறை தேவைப்படுது, 100 ரூபாயை கொடுத்துட்டு 10 ரூபாய் என்ன செஞ்சுக்கிடுவோம், எடுத்துக்கிடுவோம். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப பேணுதலாக எந்த பணம் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த பணத்தை அப்படியே சபையில் ஒப்படைப்பாங்க. அந்த பேணுதல்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ரொம்ப முந்தைய காலத்துலாம் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் அது இருக்க தான் செய்யுது. இன்றும் கூட சில பேர் அதில் விதிவிலக்காக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு பேணுதலுங்கிறது நம்ம இடத்துல இல்லாமல் ஆகிவிட்டது. பொது சொத்துக்களை வந்து அதை எப்படி பேணுது என்ற ஷரியத்து நமக்கு ஃபிக்கு என்ன சொல்லுது. இப்போ பள்ளி வாசலில் ஹவுல் இருக்குது, பைப் இருக்குது, இங்கே நம்ம போய் ஒதுச்சிரோன்னு வைங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அங்கே போய் நம்ம ஒதுச்சிரோன்னு சொன்னால் முகத்தை 3 தடவை கழுவுறது, 4ஆவது தடவை கழுவுறது ஹராம். பள்ளி தண்ணியாக இருந்தால், பள்ளிவாசல் வக்குஃப் செய்யப்பட்டதாக அது ஆகிவிடுது. அது ஊடாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது. அதனால் இதெல்லாம் வீட்டில் என்ன செஞ்சுட்டு போயிடணும், பெரும்பாலும் ஒது செஞ்சுட்டு போட பெரிய ஹைராக இருக்கும். எனவே இந்த மாதிரி அந்த அளவுக்கு மார்க்கத்தில் நம்முடைய உலமாக்கள் சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, பேணுதலாக ஃபுகஹாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. எனவே அன்றைய நம்முடைய ஆபாக்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். ஒரு சின்ன மக்ருஹோ சின்ன ஹராமோ கலந்து விடக்கூடாது என்று அவ்வளவு பேணுதல் மிக்கவர்கள் தான் நம்முடைய ஆபாக்கள். லேசான ஆக்கள் இல்லை. இறையச்சம்ங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்ககிட்ட இருந்தது. அவ்வளோ எதை பார்த்தாலும் தக்குவா இருக்கும். தக்குவாவை மீறி எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட தூயவர்கள் தான் நம்முடைய ஆபாக்கள் ஆகிய நாதாக்கள். சரி ஹைர், அருமையான பெருமக்களே, ஆக இந்த வியாபாரி என்ன செய்யாரு கேட்டால், அந்த சாவியை வச்ச இடத்துல வச்சுக்கிறேன் பாருங்க என்று சொல்லி அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ளே என்ன செஞ்சார், அதை அப்படியே எடுத்து அந்த பையை கொடுத்துட்டார். அது தந்த பையன் நான் இருக்குது பிடிங்கன்னு சொல்லி அந்த பையை வாங்கிட்டு இவர் வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு உட்காந்து சந்தோஷம், நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறோம் தங்க காசுகளை எடுப்போன்னு திறந்து பார்க்குறாரு. எல்லாம் வெள்ளி காசாக இருக்குது. தங்க காசு காண சாரம் ஃபில்லத்தன், அது எல்லாமே வெள்ளி காசாக மாறிடுச்சு. என்னடா இது, நம்ம தங்க காசை ஒப்படைச்சிட்டு போனோம், இது எப்படி வெள்ளி காசாக மாறிச்சு என்று பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவர் எடுத்துக்கிட்டு வந்தார். ஏன்னா நண்பரே, நான் உங்கள்கிட்ட இந்த காசை நான் ஒப்படைச்சேன், இது தங்க காசு இல்லவா நான் ஒப்படைச்சேன், வெள்ளி காசை எப்படி மாறிச்சு? அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் திறந்தா பார்த்தேன், நீங்கள் தந்தீங்க, அது அப்படியே என்ன செய்ய உங்களுக்கு முன்னாலேயும் அந்த பெட்டியில் பூட்டி நான் அப்படியே வச்சேன். நான் மூத்தா போனாலும் என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லி சாவி இந்த இடத்துல வச்சேன். வச்சது தான் உங்களுக்கு முன்னால் வச்சு. நீங்கள் இப்போ வந்து கேட்குறீங்க, நானும் ஹயாத்தா இருக்கிறேன், எடுத்து திறந்து தந்துட்டேன். உள்ள என்ன இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நீங்கள் தங்க காசுன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே தங்கம் இருந்ததா வெள்ளி இருந்ததா அல்லது வேற பொருள் இருந்ததாங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் முன்னால் தானே அந்த பெட்டியில் நான் வச்சேன், இதில் நான் என்ன எப்படி தப்பாக ஆக முடியும் அப்படின்னா இவருக்கு என்னடா இது அப்படின்னு யோசனை. அந்த சமயத்தில் காதி ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப மதியூகம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த கேஸை கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த வெள்ளி காசுகளை எங்கே, அதை கொண்டு வாங்க
நீங்கள் எப்போ ஹஜ்ஜுக்கு போனீங்க? நான் அந்த 6 வருஷத்துக்கு முன்னால் போனேன். சரி, இந்த வெள்ளி காசுகள் நான் இருக்கா? ஆமாம், அந்த பையில் இருக்குது. அப்படி கொண்டு வந்து ஒப்படைங்க, நான் பார்த்துக்கிறேன். அவரையும் கூட்டிகிட்டு வாங்க. அவர் எல்லாம் வந்தாங்க. அந்த காசுகளை தட்டி அவர் அப்படியே என்ன செய்கிறார், டேபிளில் தட்டி அப்படி பார்க்குறாரு அந்த மனுஷன். அந்த காவி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காசாக அப்படி பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு வந்து அந்த வியாபாரியை பார்த்து கேட்டார், நீ தான் மோசடிக்காரன். அவர் தங்கத்தை தான் உன்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு, நீ என்ன செஞ்சிருக்கிறா, அதை திறந்திருக்கிற, வெள்ளி காசு 100 வெள்ளி காசுன்னு அதை வச்சுட்டா, 100 தங்க காசு எடுத்துட்டு 100 வெள்ளி காசை வச்சு இல்லை. அவர் ஒன்னிடத்துல எப்போ தந்தாரு? 6 வருஷத்துக்கு முந்தி. அதை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். இதுல செய்யப்பட்ட ஒரு காசு 4 வருஷத்துக்கு முன்னால செய்யப்பட்ட வெள்ளி காசு இதுல இருக்கு. இது எப்படி இது வந்தது? புதிய காசு இது. அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கிறா, பின்னாலே இந்த வேலையை செஞ்சிருக்கிறா. எல்லாமே இந்த தங்க இந்த வெள்ளி காசு அல்லது வருஷம் போடுவாங்களா இல்லையா, அந்த வருஷத்துல வந்து 4 வருஷத்துக்கு முன்னால செய்யப்பட்ட ஒரு வெள்ளி காசும் அதுல இருக்கு. நீ எல்லாமே 6 வருஷத்துக்கு முன்னால உள்ள அந்த கண்டுபிடிக்க கஷ்டமா போயிருக்கும். இது இருக்கே, இது எப்படி வந்தது என்றதும் அவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். ஆக இப்படி மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நம்பிக்கை மோசடி செய்வது என்பது சாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ சாதாரணமாக மக்கள் சில நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவரா நம்பிக்கையான ஆளுப்பா என்று ஒரு குறிப்பிட்டு சில மனிதரை சொல்லக்கூடிய அளவுக்கு இழிநிலை ஆயிடுச்சு. அவர் நல்லவர் மற்றவங்களாம் என்ன, அவர்கிட்ட கொடுத்தா சரியா இருக்கும், அவர் சொன்னா சரியா இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு நிலை உருவாகி விடுச்சுன்னா அது ரொம்ப அக்கல், ரொம்ப நாதிராகி விட்டது. அப்படி நம்பிக்கையாளர்கள் நாதிராக போயிட்டாங்க, ரொம்ப குறைவாக போயிட்டாங்க. சரியாக உண்மை பேசக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக ஆகிட்டாங்க என்பதன் அதுல கருத்து. அப்ப எல்லாருமே அப்படி இருக்கணும். அவனா அவன்கிட்ட கொடுத்துடாதப்பா, அவன்கிட்ட மட்டும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தா அது பரவாயில்லை, அவனை மட்டும் நம்பிடாத என்று. இப்ப நேர் மாத்தமா இவன் யாரை நம்புறதுனே தெரியல, யார்கிட்ட கொடுக்கணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவன்கிட்ட மட்டும் கொடு என்ற நிலை வருவது என்றால் அது ஆரோக்கியமானது அல்ல. அப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஆக இந்த நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நம்பிக்கையிலே ஒப்படைப்பதிலே மிகச் சிறந்தவனாக இருப்பவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒரு பாரத்தை நம்ம அகுது ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை அழகான முறையில் பரக்கத்தாக நிறைவேற்றி வைப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இங்கே இவர்களுக்கு ஒரு வகையில் தண்டனையை கொடுத்தான். யாருக்கு? இந்த தேவையில்லாம கேள்வி 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 மேல கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வகையில் தண்டனையை கொடுத்தான். இந்த வகையில் இந்த சின்ன பிள்ளை, இந்த சிறியவர், அவருடைய வாப்பா சாலிஹானாக இருந்ததன் காரணத்தினாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த பொறுப்பை, அந்த மாட்டையும் அந்த பிள்ளையும் மனைவியும் ஒப்படைத்து சென்றதின் காரணத்தினால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா இதை பயன்படுத்துறான். இதை கொண்டு வந்து இங்க சாட்டுறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அல்லாஹ்வினுடைய அந்த கனெக்ஷன் ஏற்படுத்துறதை பாருங்க. அவன் சபபுகள் முசப்பிப், சபபுகளை காரணங்களை உற்பத்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், எதிர்பாராத ஆச்சரியமா இருக்க ஒரு காரணம் நடந்து போயிடும். நம்மை அறியாமலேயே என்ன செய்து விடும், ஒரு காரியம் நடந்து போய்விடும். அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம மேல நம்ம செய்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹைரான காரியம் அது அவனுக்கு பிரியமானதாக இருந்தால் சரி, இவனுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்துடணும் என்று அல்லாஹ் லிங்க் பண்ணி கொடுத்து நம்ம நினைக்கவே இல்லை விஷயம் நடந்துருச்சு என்று நாம் சொல்லுகிறோம். நாம் ஏதாவது ஒன்று செய்திருப்போம், அல்லது நம்முடைய வாப்பா அம்மா ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருப்பாங்க. வாப்பா அம்மா செய்ததன் காரணத்தினாலும் கூட பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை வைக்கிறான். வகான அபூஹுமா சாலிஹாங்கறான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரயாணம் போறாங்க. போற வழியில ஒரு ஊர்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, அந்த ஊருக்காரங்க அந்த 2 நபிமார்கள் வந்திருக்கிறாங்களேன்னு கண்ணியப்படுத்தாம ஒன்னும் கண்ணியமே படுத்தல. அந்த காலத்துல விருந்து உபசாரங்கிறது வெளியூர்காரங்க வந்துட்டா உடனே விருந்து உபசாரம் கொடுப்பாங்க. இது எல்லா ஊர்லயும், நம்ம ஊர்லயும் இருந்து பள்ளி வாசலில் வந்து நம்ம ஊரில் ஆட்கள் வந்து இஸ்லாம் தொழில் முடிஞ்ச இஸ்லாம் அலைக்கும் சொன்னால் அடே ஒரு முசாஃபிர் வந்திருக்கிறார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. முசாஃபிர்களை, பிரயாணிகளாக வந்திருக்கக்கூடிய வெளியூர்காரர்களை வீட்டுக்கு அழைத்து நீங்கள் விருந்து கொடுத்து பாருங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்தெல்லாம் நீங்கும். இது பெரிய ஒரு விஷயம். இது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர்களாக என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வெளியூராக்கள் வந்துட்டான்னு சொன்னால் வீட்டில் அன்னைக்கு சாப்பாடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு பண்பாடு இருந்தது. ஆனால் நாளடைவில் என்ன செய்து விட்டது, அதெல்லாம் நம்மை விட்டும் அப்படியே அந்த நல்ல பண்பாடுகள், நல்ல செய்திகள், இந்த நல்ல வழிமுறைகள் எல்லாம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டிருக்கிறது. ஆக இப்படி நல்ல காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா நம்மை அறியாமலேயே ஏதாவது ஒரு கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான், சேர்த்துறான். நல்லதை கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்த்து நம்ம நினைத்த பார்க்க மாட்டோம். அப்ப நம்ம வாப்பா செய்ததின் காரணத்தினால், நம்ம உம்மா செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு ஹைரத் தருவான்.
இங்கே ஊருக்கு போகும் பொழுது இந்த ரெண்டு நபியும் போறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போகும் பொழுது அந்த ஊர் மக்கள் அவங்களை கண்ணியப்படுத்த இல்லை, அவங்களுக்கு விருந்தளிக்க இல்லை. ஃபஅபவ் அன் யுضيفுஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் விருந்தளிப்பதற்கு அந்த ஊர் மக்கள் மறுத்தார்கள். அட வந்திருக்கிற அல்லாஹ்வின் திருத்தூதர்கள் அல்லவா என்று கூட அவங்க பார்க்கல, மறுத்தாங்க, உணவே கொடுக்க இல்லை. உணவு கொடுப்பது என்பது அந்த காலத்தில் அந்த பகுதியில் இரத்தத்தில் ஊறியது. அரபுகள் இடத்துல அது இருக்கு. எத்தனை மக்காலெல்லாம் அந்த பழைய காலத்தில் அதில் இருந்தது. இப்போ மதீனா ஷரீஃபில் அது இருக்கு. அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரை விட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு போனாங்க மூசா நபி. என்னடா இந்த மாதிரி இருக்கிறானுவ, ஒரு சங்கப்படுத்த கூட தெரியலையே, நபிங்கிறதுல விடுங்க, வெளியூர்காரன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு விருந்து உபசாரம் செய்ய வேணாமா, அது நம்முடைய வழக்கத்தில் உள்ளது, ஆதத்தில் உள்ள, அதை கூட இந்த மக்கள் செய்யலேன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த ஊரில் ஒரு ஊரினுடைய ஓரத்தில் ஒரு சுவர் இடிந்து கீழே விழுற மாதிரி இருந்தது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை போய் கட்டினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சூடான ஆள் தானே, சோரே தரல இவன் அவன் ஊரில் போய் உளுந்தா என்ன நின்றா என்ன நமக்கு என்ன. அவங்க கேட்டாங்க மூசா நபி, அட இதையாங்க போய் கேட்டுறீங்க, அது உளுந்து தொலைஞ்சிட்டு போகட்டுமே, இதை எதுக்கு நம்ம கேட்டணும்? அந்த ஊர் மக்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்த தெரியல, மனிதர்களை மதிக்க தெரியல, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்த சுவரை போய் நம்ம கட்டணுமான்னு சொல்லும் பொழுது கடைசியில் அந்த விளக்கம் சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்களுக்காக அல்ல, இந்த சுவருக்கு கீழே ஒரு கன்ஸ் இருக்குது, ஒரு பொக்கிஷம் இருக்குது, புதையல் இருக்குது. அது யாருடையதுன்னு கேட்டால் ஒரு மனிதருடையது, சாலிஹான மனிதருடையது. அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது. அந்த 2 பிள்ளைக்காக அல்லாஹ் இடத்துல அவர் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். அது போய் சேரணும். அந்த பிள்ளையை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ வாப்பா சாலிஹானவராக இருந்தால் பிள்ளைக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குது. பெற்றோர் அபூஹுமா சாலிஹா, அப்போ ஒருவருடைய நன்மை இன்னொருத்தருக்கு சேருது, ஒருவருடைய நன்மை இன்னொருக்கும் சேருங்கிறது. ஆக இப்படி அல்லாஹு தஆலா ஒன்றை கொண்டு இன்னொன்றை என்ன செய்வான், நிலைநாட்டுவான். அதே மாதிரி இந்த வரலாற்றிலே பனு இஸ்ரவேல் காலத்திலே உள்ள அந்த சாலிஹான மனிதர், அவர் சாலிஹாக இருந்ததின் காரணத்தினால் தன் பிள்ளையையும் தன்னுடைய பொருளையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு போனார். அல்லாஹு தஆலா தங்கமாக கொண்டு குவிச்சிட்டான். இப்போ அல்லாஹ் நிறைவேற்றுபவர்களில் வாக்கை செயல்படுத்துபவர்களே அல்லாஹு தஆலா மிகவும் ஆளா, மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு நிகராக இன்னொருன்னு சொல்ல முடியாது. எனவே இறைவனை முழுமையாக நாம் நம்பினால், அல்லாஹ்வின் மீது நாம் ஆதரவு வைத்தால் அவன் முழுமையாக நிறைவேற்றி தருகிறான் என்பதற்கு இது சான்று. ஆக இந்த செய்தி ரஹமத்து சம்பந்தப்பட்ட செய்தியாகவும் இருக்கிறது ஒரு வகையில். எப்படி அந்த பெரிய மனிதர், அந்த சாலிஹான மனிதர் அல்லாஹ் நம்பினார், என்னுடைய பிள்ளைகளுக்கு ரஹமத்தை செய்யு கேட்டார், அல்லாஹ் தஆலா ரஹமத்தை கொண்டு கொடுத்தான், பெரிய வசதியாக போயிட்டாங்க. சரி, பெரிய வசதியாக போனாலும் கூட அவங்க சாலிஹான ஆட்களாக இருக்கிறதுனால அதை ஹைரான வழியில் தான் செலவழிக்கிறது. சம்பாதிக்கும் பணத்தை செலவழிக்கும் முறை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. சம்பாதிக்கிற ஒரு வழி இருந்தால் நீ எப்படி சம்பாதித்தாய் என்ற கேள்வி இருப்பது போன்று எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வியும் இருக்குது. நீ ஒவ்வொரு பைசாவையும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தஆலா கையில் கொண்டு நாளை மறு உலகத்தில் பட்டோலையை தருவான். லா யுகாதிரு சகீரத்தின் வலா கபீரத்தின் இல்லா அஹ்சாஹா. அந்த பட்டோலையில் சின்னஞ்சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் பதியப்பட்டிருக்கும். எல்லாமே அதில் இருக்கும், ஒன்றும் விடுபட்டு. இவன் மனுஷன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவான். என்ன இது, எதுவுமே விட இல்லையே, இவனே மறந்து போயிருப்பான். இப்போ நேற்று நடந்த நிகழ்வுலாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் ஞாபகம் இருக்கும். இமாம் கஸ்ஸாலியை சொல்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து இந்த மணலிலே கோடு கிழித்து நம்ம கீக்கிறோமே, சும்மா உட்கார்ந்து இருந்தாலே நம்ம கடற்கரையில் போய் உட்காரோம், கடற்கரை இப்படி கோடை கீச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி கீச்சியதற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான, ஏன் இதை நீ கீச்சினாய்? எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு. அப்போ கேள்வியே ஒரு அதாபு, கேள்வி ஒரு அதாபு தானே. கஸ்டம்ஸ் கேள்வி கேட்குறான், இமிகிரேஷன் கேள்வி கேட்குறான், என்னத்தை கேட்பானோ ஒன்றும் நம்மகிட்ட இருக்காது, எல்லாம் நம்ம கிளீனாக இருப்போம். அப்பவும் கேள்வி கேட்டு தொலைப்பானே அப்படின்னு ஒரு பயம் இருக்குதான் செய்யும். என்ன கேட்டாலும் சரி, நம்ம கடை நடத்திட்டு இருக்கிறோம், கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, 2ஆம் கணக்கு 3ஆம் கணக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் சரியாக இருக்குதுன்றாலும் கூட ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரார், அவர் வர்றாருனாலே நமக்கு பயம் இருக்குமா இல்லையா? இயல்பாக ஒரு பயம் வருது, என்ன கேள்வி கேட்டு தொலைப்பான தெரியலையே என்று. ஆக கேள்வி என்பதே ஒரு அதாபு தான். அது ஆகிரத்தில் அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆக மணலிலே கோடு கிழித்தாலும் கூட இந்த கோட்டை நீ ஏன் கிழித்தாய் என்ற கேள்வியும் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அந்த கையில கொண்டு தரப்படும் எல்லாவற்றையும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக ஆக்கி கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம், ரெண்டுக்கும் கேள்வி இருக்கு. சம்பாதிக்கிறதும் கேள்வி இருக்குது, செலவழிக்கிறதும் கேள்வி இருக்குது, கொடுக்கறதுக்கும் கேள்வி இருக்கு. அதை உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்து கொள்ளும் பொழுதுதான்
நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரமாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு செய்தியை நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது இன்று ரஹ்மத்து சம்பந்தமான 2 தகவல்கள். ஒன்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலருடைய தகவல். இன்னொரு தகவல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு தகவல் என்று ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போ ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருக்கிறோம். இன்னொரு செய்தி இருக்கிறது. ஆனால் அது நீண்ட செய்தி என்பதால் நேரம் கடந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் அது நாளை அல்லது நாளை மறுநாள் நாம் அந்த செய்தியை தொடர்வோம். மொத்தத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து என்பது விசாலமானது. ரஹ்மதி வசிஅத்து குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத்து எல்லாவற்றிலும் இருக்குதுங்கிறான் அல்லாஹ். ரஹ்மத்து இல்லாத ஒரு பொருள் இல்லை என்கிறான். இப்போ உதாரணமாக ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நபியினுடைய பெயர் சொல்லப்படையில் அந்த நபி இருக்கக்கூடிய ஊரில் மக்கள் தேளினால் பாதிக்கப்பட்டாங்க. தேள் ஒரே தேள் கொட்டுதுன்னு என்ன செய்கிறாங்க, அதை பாதிக்கப்பட்டாங்க. அந்த நபிகிட்ட சொன்னாங்க, இந்த தேளை ஊரை விட்டு என்ன செஞ்சணும், அகற்றிடணும். தேளே இருக்கக்கூடாது, தேளுடைய தொல்லை தாங்க முடியல, அது தொல்லையை குறைக்கணும், தேளை குறைக்கணும்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, தேளே இருக்கக்கூடாது இந்த ஊரில், ஒரே தேள் கொட்டிக்கிட்டு இருக்கு என்று அந்த நபிகிட்ட முறையிட்டு ஊரில் தேள் இல்லாமல் ஆக்கிருங்க என்று கேட்கப்பட்டது. அப்போ அந்த நபி என்ன செஞ்சாங்க, சரி மக்கள் எல்லாரும் கேட்குறாங்களே, நம்ம கஷ்டப்படுறாங்களே, வேதனைகளை ஆளுகிறாங்களே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. யா அல்லாஹ் அந்த ஊரை விட்டு தேளை அகற்றி விடு. அல்லாஹ் தேளை அகற்றிட்டான். கொஞ்ச காலத்தில் அந்த ஊரில் நிறைய மக்களுக்கு குஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. குஷ்ட நோய் ஏற்பட ஆரம்பித்தது. என்ன என்று கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, காற்றில் இருக்கக்கூடிய இந்த குஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்றில் கலந்து வரக்கூடிய நச்சு புகைகளை வாங்கும் சக்தி தேளுக்கு மட்டும்தான் இருக்கு. தேள் இல்லை, தேள் என்ன செய்யும், அதை வாங்கிட்டு இருந்தது. இப்போ அதை வாங்குறதுக்கு தேள் இல்லை, தேளை அகற்ற சொன்ன மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. எனவே அது மனிதர்களை பாதிக்கிறது என்று அல்லாஹ் பதில் சொன்னான். அப்போ தேளிலும் ஒரு ரஹ்மத் இருக்கு, தேளிலும் ரஹ்மத் இருக்கு. செய்தினா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை இமாம் ராசி அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுவாங்க அவங்களுடைய தஃப்சீரில். நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வீடு ஒரு ஆற்றோர பகுதி. அந்த பகுதியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மனசில் ஏதோ ஒரு ஊசலாட்டம், ஊட்ட விட்டு வெளியே போங்கிற மாதிரி என்ன செய்யுது, ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு உந்து சக்தி எழுந்து நான் என்ன செய்ய கருத்து வீட்டில் இருக்க முடியல. வீட்டில் இருந்து நான் அப்படியே வெளியில் அந்த கரையோரமாக ஆற்றங்கரையோரம் வந்துட்டேன். வந்தால் இவ்வளோ பெரிய தேள், நட்டுவாக்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய தேள் அது வழக்கத்திற்கு மாறாக விரைந்து ஓடி வருவதை நான் பார்க்குறேன். இது என்னடா இது இவ்வளோ வேகமாக வருது, தேள் இவ்வளோ வேகமாக ஓடி நம்ம பார்த்தது இல்லையே. தேள் ஓடுறோம், ஆனால் இவ்வளோ வேகமாக ஓடுற மாதிரி ஒரு எலி குஞ்சு ஓடுற மாதிரி ஓடுமா, அவ்வளோ வேகமாக கடன்னு வேகமாக ஓடி வருது. நான் பார்த்து அதிசயப்பட்டேன். இது என்ன சுபஹானல்லாஹ், என்ன இவ்வளோ விரைந்து போகிறது என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அது அப்படியே ஆற்றுக்கு அருகிலே விட்டது. ஆற்றுக்கு அருகிலே வந்ததும் அந்த ஆற்றுக்கு ஒரு பெரிய தவளை ஒன்று நிற்கிது. அந்த தவளையினுடைய முதுகில் போய் அதை ஏறி உட்காந்துருச்சு. ஏறியதும் இந்த தவளை ஆற்றுல குதிச்சு அந்த ஆற்றுக்கு மேலேயே அது நீந்து போகுது. தேள் மேலே இருக்கு. நான் பார்த்தேன், ஃபீஹி சபப், இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அல்லாஹ் ஒரு சபபை வச்சிருக்கிறான், என்னங்கிறது தெரியணும்னு சொல்லி பார்த்தேன். அங்கே ஒரு படகு இருந்தது. அந்த படகை எடுத்து நான் என்ன செஞ்சேன், அது படகு ஓட்டியோ அல்லது இவங்க ஓட்டிக்கிட்டு போனாங்களோ ஏதோ படகுல போகிறாங்க, அவங்களும் அதை பின்தொடர்ந்தே என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அந்த தவளையும் வேகமாக நீந்துகிறது. அதற்கு ஈடு கொடுத்து படகை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கத்தில் போய் அதை என்ன செய்யுது, தவளை குதிச்சுது. தவளையிலேருந்து டக்குன்னு அதை குதிச்சிருச்சு. விரைந்து எவ்வளோ வேகமாக வந்தோ அதே வேகமாக விரைந்து போகிறது. நானும் சற்று கொஞ்சம் தூரத்தில் நின்று அதை அவதானித்துக்கிட்டு மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். அது வேகமாக போயிட்டு இருக்கு. ஒரு மரம், அந்த மரத்தடியில் ஒரு மனிதன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனை ஒரு நாகப்பாம்பு தீண்டுவதற்காக வருது, கடிக்கிறதுக்கு வருது. பாம்பு கடிக்கிறதுக்கு அப்படி வேகமாக வருது. அவனை கடிப்பதற்காக வரும்போது இந்த தேள் அங்கே நெருங்குகிறது. நெருங்கி அந்த பாம்பை போய் என்ன செய்து கொட்டுது. பாம்பு இந்த தேளை கடிக்குது. 2 பேருக்கும் சண்டை. கடைசியில் பாம்பும் செத்துது, தேளும் செத்துது. அந்த மனிதன் பாதுகாக்கப்பட்டான். அவன் ஏன் பாதுகாக்கப்பட்டான் என்பது எனக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க, மாலிக் தீனார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு தெரியாது எதனால் அவன் அல்லாஹ்வினுடைய ரஹமத் இதில் இருக்குது அவங்க சொல்றாங்க. அந்த ரஹமத்துடைய பாடத்தில் தான் அதை எழுதிட்டு வர்றாங்க. ரஹமத்தை பற்றி, அல்லாஹுடைய ரஹமத்து எப்படியெல்லாம் விசாலமாக இருக்குது, அவனுடைய ரஹமத்து எப்படியெல்லாம் வருகிறது, அவனுடைய அருள் எங்கெல்லாம் சேருகிறது என்பதை குறித்து அவர்கள் எழுதி கொண்டு வரும்பொழுது, இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதி கொண்டு வரும்பொழுது இந்த தகவலை சொல்றாங்க.
ஆனால் ஏன் அவன் பாதுகாக்கப்பட்டான் என்பது தெரியல. அப்ப சிறு ஒன்று இருக்கு அங்கே, அந்த சிறு வெளிப்பட இல்லை, அந்த சிறு என்ன செய்யல, அந்த வரலாற்றில் வெளிப்படுத்தப்பட இல்லை. ஆக அல்லாஹு தாலா இங்க பாருங்க, ஒரு தேளும் அதுவும் ஒரு விஷயம் சேர்ந்து, பாம்பும் ஒரு விஷயம் சேர்ந்து, ரெண்டும் அதை கடிக்க இதை கொட்ட, ரெண்டும் கலாசா போயிடுச்சு. இந்த மனிதன் தப்பி விட்டான், பாதுகாக்கப்படுகிறான். இந்த தேள் எங்கிருந்து இங்க வருது பாருங்க, சாவுறதுக்கும் அதை சாகடிக்கிறதுக்கும் அது வந்திருக்கு. அதையும் சாகடித்து இது போய் ஷஹீதாயிட்டு, இதுவும் செத்து போயிடுச்சு. இப்படி வந்து அந்த மனிதனை அது என்ன செய்து பாதுகாத்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்று நாடினால் அது எதை கொண்டும் பாதுகாப்பான். ஒரு சின்ன குச்சியை கொண்டும் பாதுகாத்துருவான், ஒரு சின்ன ஒரு குச்சியை கொண்டும் பாதுகாத்துருவான். மௌத்து என்று வருவதென்று இருந்தால் அது எதை கொண்டும் எந்த நிலையிலும் மௌத்தாக்கிடுவான். அதே மாதிரி ரஹ்மத் அவன் கையில் எவ்வளவு இருக்கிறோ, ஜபாபிரா ஜப்பார் அடக்கியாளும் சக்தியும் அவன் கையில் இருக்கு. இதுக்கு சான்றாக எத்தனையோ இருக்கு. என்னுடைய சில வருடங்களுக்கு முன்பாக இலங்கையிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வெலிகமங்கிற ஊருக்கு போயிருக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு முன்பாக அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியை அங்கே உள்ள மக்கள் சொல்லி காட்டினாங்க. ஒரு அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். அங்கே அந்த ரயில்வே ட்ராக், அந்த பஜாரில் ஒரு ரயில்வே ட்ராக் வருது. நைட் டைமில் அந்த ட்ராக்கை அந்த கேட்டை மூடுறது இல்லை, பகலில் மூடுவாங்க. 11 மணிக்கு மேலே அங்கே மனித நடமாட்டங்கள் அங்கே இருக்காது. அந்த கேட்டை மூடுறது கிடையாது. ட்ரெயின் போனால் கூட்ஸ், ட்ரெயின் யாரும் அந்த டைமில் போகிறதில்ல, ஏதாவது கூட்ஸ் ஏதாவது போகும், மூடுறது இல்லை. அன்று என்ன நடந்துன்னு கேட்டால், ஒரு சிங்களவன், அவர் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறவர், அவர் ஆட்டோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருக்கிறார். மனைவிட்ட சொல்கிறாரு, காலை விடிய காலம் நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒரு ஆஃபர் இருக்குது, ஒரு இடத்துக்கு போகணும், நல்ல மனுஷர், கொஞ்சம் கூட குறைய தருவார், நமக்கு உதவியாக இருப்பார், எப்போ பார்த்தாலும் என்ன தான் கூப்பிடுவார், காலை நேரத்தோட 4 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கிறார், பெட்ரோல் வேற முடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, நான் சாப்பிட்டுட்டு பெட்ரோலை போட்டு வந்துடுறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சிங்கள மனுஷன்தான். அப்போ மனைவி சொல்லியிருக்கிறா, நீங்கள் மட்டும் சாப்பிட்டாச்சு, நீங்கள் மட்டும் போகிறீங்களா, நானும் வர்றேனே, ஏன் தனியாக போகிறீங்க இந்த நேரத்தில், ராத்திரி 12 மணியாவது இந்த நேரத்தில் தனியாக போகிறீங்களா, நானும் வரேன் என்று பிள்ளையும் தூக்கிட்டு, கை பிள்ளையும் தூக்கிட்டு வரும்பொழுது தான் சொன்னால், பிள்ளையும் தூக்கிட்டு வர, பிள்ளையும் அவங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்துடு, அம்மா இருக்கிறான், அம்மாட்ட விட்டுட்டு இந்த 2 பேரும் வர்றாங்க. இந்த ரயில்வே ட்ராக் வழியாக தான் வர வேண்டியிருக்கு. வரும்பொழுது அந்த இடத்துல வந்து பெட்ரோல் முடிஞ்சது, அங்கே வந்து வண்டி நின்றுச்சு. ஒரு இன்ஜின் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. இன்ஜின்டாலே பெரிய விஷயம் தானே, தகாண்டு வருது. அது இவங்க பார்த்தாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா முடியல. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இறங்கி 2 பேரும் ஓடிட்டாங்க. இன்ஜின் நெருங்குதுன்னு தெரிந்தது, 2 பேரும் இறங்கி ஒரே பக்கமாக என்ன செய்றாங்க, கணவன் மனைவியாக ஓடுறாங்க. இந்த இன்ஜின் வந்து வேகமாக மோதியது, ஆட்டோவின் மோதி ஆட்டோவை தூக்கி வீசிருச்சு. அந்த ஆட்டோ அந்த 2 பேர் மேலே வந்து 2 பேரும் மூத்தாயிட்டாங்க. ஒரு நாளைக்கு முன்பாக அந்த நடந்த செய்தி சொல்கிறாங்க. மௌத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொண்டு சேர்ப்பதாக இருந்தால் அது எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் தருவதை நம்ம அது திகைத்து போயிருப்போம். ஒரு சின்ன நூலிலையிலே அல்லாஹ்தால லேசாக்கி கொண்டு விட்டுருவான். அவன் அரஹமுர் ராஹீமீனாக இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய ஜபாபிர், அடக்கி ஆளும் தன்மையை விட அவனுடைய ரஹ்மத்து மிகவும் முந்தியது. இன்ன ரஹ்மத்தி சபக்கத் கலபி, என்னை அடக்கி ஆளும் கோபத்தை விட, அடக்கி ஆளும் தன்மையை விட என்னுடைய ரஹ்மத்து முந்தியது என்கிறான். ஆஷிக்கீன்கள் அந்த ரஹ்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இணைச்சு பேசுவாங்க. அது ஒரு தனி தலைப்பில் பேசப்பட வேண்டியது. ஆக மொத்தத்தில் ரஹ்மத்து என்பது விசாலமானது. அது எல்லாவற்றிலும், அது தேளாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, அங்கேயும் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றையும் அவனுடைய ரஹ்மத்து லுஹூராகக்கூடியதாக, லாஹிராகக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து, அதுவும் இந்த புனித ரமதானினுடைய 10 நாட்கள், முந்திய 10 நாட்கள் ரஹ்மத்தினுடைய உச்ச நிலையான நாட்கள் என்பதை புரிந்து இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இறுதி ரஹ்மத்தினுடைய இறுதி நாளாகிய இன்றைய நாளையும் அவனுடைய ரஹ்மத்தை நாடி நாம் அவனிடத்திலே குலைவோமாக, அவனிடத்தில் பணிவோமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விசாலமான அவனுடைய ரஹ்மத்தால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அரவணைத்து பொதிந்து கொள்வானாக. அவனை அரஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, ஒரு அறிவிப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். அல் குத்புர் ரப்பானி சையத் அப்துல் ஷக்கூர் ஜீல் மிஸ்ரியா உம்மா அவர்களின் 22வது நினைவு தினம். மேலும் இவர்களின் தந்தை வழி பாட்டனாகிய சங்கைக்குரிய அல்லாமா அப்துல்லா லப்பை சதக்கலி அவர்களின் 154வது வருட உருஸ் தினமும் ஆகும். இவர்கள் காயல்பட்டம் தெக்கா சாஹிபுல்லா ரதியல்லாஹு தஆலா அவர்களின் பிரத்யேக சிஷ்யரும் மைத்துனரும் ஆவார்கள். இவர்களின் மாணவர் அல்லாமா நூஹு சாஹிப் லப்பை அவர்கள் பல கிரந்தங்களை கோர்வை செய்துள்ளார்கள்.
குறிப்பாக தஃப்சீர் ஃபத்ஹுல் கரீம் மற்றும் தஃப்சீர் ஃபத்ஹுல் மஜீத் ஆகிய 2 தஃப்சீர்களும் 160-170 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த முதல் தமிழ் தஃப்சீர்களாகும். மேலும் வித்ரியாவுக்கு விளக்க உரை ஆகிய நஃபஹாத்துல் இத்ரியாவையும் கோர்வை செய்தவர்களும் இவர்களே. அல்லாமா அப்துல்லா லபை சதக்கலி அவர்களுக்கு 2 ஆண் மக்கள். ஒன்று மஹதராவை கட்டிய ஷேக் அப்துல்லா பக்தாதி மௌலானா ரலியல்லாஹு அவர்களின் ஹலீஃபா காதியுல் குராத் முஹம்மது சுலைமான் ஆலிம் சதக்கலி அவர்கள். P.S. சதக் ஆஜியார் ஷேக் ஆஜியார் அவர்களின் பாட்டனார். குறிப்பாக ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய இலியாஸ் ஹாஜியார், உசைர் ஹாஜியார் அவர்களெல்லாம் இவர்களுடைய பேரர்கள் தான். இரண்டாவது, மாலத்தீவில் பல வருடங்கள் காதியாக இருந்த மதுல் ஆபிதீன் நினைத்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஆலிம் சின்ன ஆலிம் அவர்கள். இவர்கள்லாம் அவங்களுடைய பேரர்களாக இருக்கிறார்கள். அடுத்து இன்னும் சொல்லுவதாக இருந்தால் இவர்கள் யார் என்றால் ஹதரத் ஜலீல் மொய்தீன் காதிரி, பாளையம் இப்ராஹிம், அமீர் அப்துல்லா ஆகியோர்களின் பாட்டனார் ஆவார்கள். எனவே இவர்களுடைய உருஸ் தினமாக இருக்கிறது. அத்தோடு சிங்கப்பூரில் மறைந்து வரும் ஹதரத் ஹாஜா ஹபீபுல்லா ஷாஹ் சிஸ்தியுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்களினுடைய நினைவு நாளாகவும் இந்த நாள் இருப்பதின் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக ஃபாத்திஹா துஆ ஓதி ஈசால் தவாப் செய்யப்படும் என்பதை இதன் மூலம் அறிய தருகிறோம். அல் ஃபாத்திஹா. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد طب قلب دوائك وعافية الأبدان وشفائك ونور الأبصار وضيائك وعلى آله وأصحابه وسلم. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم أوصل ثواب من قرأت هدية واصلة تحفة كاملة منك إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى حضرات جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين، لا سيما إلى حضرات جميع مشايخ القادرية والچشتية والنقشبندية والسهروردية والسنوسية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اشرح صدورنا للإسلام ونفر قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور. اللهم ربنا أتم لنا نورنا جمالنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحم تضرعنا ومن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مآلنا وحقق بالزيادة آمالنا واختم بالسعادة آجالنا. هذا ذلنا ظاهر بين يديك وحالنا لا يخفى عليك. أمرتنا فتركنا ونهيتنا فارتكبنا ولا يسعنا إلا عفوك فاعف عنا يا خير مأمور وأكرم مسؤول إنك عفو كريم رؤوف رحيم يا أرحم الراحمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة بعد الممات إنك على كل شيء قدير. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا اغفر لنا ذنوبنا رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته رضوان الله تعالى عليهم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين والله عز وجل
الأمين وارزقنا به خير الدنيا والدين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن سيدنا نفيسة المصر يا كبير الأمين وارزقنا بها خير الدنيا ودين يا وهاب يا تواب تب على المؤمن صل سلم على شفيع المذنبين وارض عن سيدنا نفيسة المصرية كبد الأمين وارزقنا بها خير الدنيا ودين يا غفار يا غفور اغفر لنا اللوزة صل سلم على حبيبته للمختار وارزقنا به في الدارين مع الأبرار صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم